Hi friends, welcome to Queen KL Guessing. Friends, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 140ன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒன்றுன்றது பாருங்கள், அதாவது நேற்று கொடுத்த 119ல் ஒன்று அப்படியே எடுத்துட்டாங்க. 9க்கு பவர் 4ன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு 2 டிஜிட்டே நம்ம நேற்று ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி ஒரு 2D எடுத்துருக்கலாம், மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நல்ல கெஸ்ஸிங் தான் எடுத்திருக்கேன், பார்த்துடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீக்லி சார்ட்டுக்கு போயிடலாங்களா. வீக்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 667 ரிசல்ட்டு. ஓகேங்களா, 667 ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது இது பார்த்திங்கன்னா போன வாரத்துக்கான ரிசல்ட். அப்போது இந்த இடத்துல என்ன ரிசல்ட் வரும், அதாவது நாளைக்கான கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு டேட்டு பார்த்திங்கன்னா 9. ஓகேங்களா, 9ஆம் தேதி. ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா தனலக்ஷ்மி கம்பெனி. ஓகேங்களா, ஸோ தனலக்ஷ்மி கம்பெனியோட கொலிக்கலுக்கான கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா 667 ரிசல்ட்டில் 6 இருந்தால் கண்டிப்பாக 9 இருக்கணும். ஸோ 9 இருந்தால் 6 இருக்கணும். நேற்று சிபோர்டில் இருந்த 9க்கு 6 வர வேண்டியது 6க்கு பவர் 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இன்றைக்கி ஏ போர்டுக்கு. ஓகேங்களா, இப்படி மிஸ் ஆகிருக்கு. ஸோ ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 667, அதாவது 6க்கு கண்டிப்பாக ஒரு 9 இருக்கணும். டபுள் டைம் 6 இருக்குது. 9 வரத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ட்ரா நம்பரும் 9. ஓகேங்களா, அதாவது 9, டேட்டும் 9. ஸோ எப்படி பார்த்தாலும் 9 அப்படின்றது மேட்ச் ஆகுது. ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. எப்படி பார்த்தாலும் 9 மேட்ச் ஆகுது அப்படின்றதுனால ஸோ நம்ம ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா சிங்கிளாக ஒரே ஒரு நம்பர், அதாவது 9ன்றது கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இனிமேல் நம்ம கொடுக்க போகிற ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் தான் இருக்கும். 2 நம்பர்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு 1 தான். ஓகேங்களா, அப்படி தான் கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 9ங்கிறது எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி ஏ போர்டுக்கான ஸ்ட்ராங் நம்பர் அதே மேட்ச் பண்ணி ஆல் போர்டு அண்ட் ஏ போர்டு மேட்ச் பண்ணி நம்ம 2 டிஜிட்டல் அப்படிலாம் எடுத்துடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஏருக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். 73 054 68 374. ஸோ உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஏருக்கு நம்பர் போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, 73 054 68 374. ஸோ இந்த நம்பரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. ஸோ இவங்க வின்னிங் அமௌண்ட்லாம் 100% கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நம்பி நம்பர் போடலாம். ஓகேங்களா, 73 054 68 374. ஸோ இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம 3D 2Dலாம் பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், 2Dயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ போர்டு பார்த்துலாம். ஏ போர்டுக்கு பார்த்துக்கோங்க, ஏ போர்டுக்கு 5 வரணும். அப்படி இல்லைன்னா ஏ போர்டுக்கான நம்பர் பார்த்திங்கன்னா 9 வர மாதிரி இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்துக்கோங்க. ஏ போர்டுக்கு 5 இல்லைனா 9. சி போர்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் 7ஆம் நம்பரு 2ஆம் நம்பர் தான். இதை தவிர்த்து சி போர்டில் வேறு நம்பர் கிடையாது. என்னென்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய கணிப்பு எப்படின்றது பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு 2 அப்படின்ட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பி போர்டுக்கான நம்பர் பார்த்திங்கன்னா திரும்பவும் 4 பி போர்டில் திரும்புது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, 4ன்ற நம்பர் திரும்புகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு மேட்ச் ஆனால் நீங்கள் 4 எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 4 பி போர்டில் திரும்பணும். ஏன்னா 4 பார்த்திங்கன்னா ஒரு டைம் டியரில் பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஏ போர்டில் வந்தால் அதுக்கு அடுத்தடுத்து ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து ஏ போர்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 4 பி போர்டில் வந்திருக்கு. ஸோ இது தொடர்ந்து திரும்பவும் நாளைக்கு இந்த 4 வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி 4 வரலை, 4 இல்லை, வேறு எந்த நம்பர் வரும் பி போர்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பி போர்டுக்கு 6 வரலாம். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இதுதான் சிங்கிள் போர்டு, ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். இதை மேட்ச் பண்ணி நம்ம 2D எடுத்துடலாம். அதே பார்த்திங்கன்னா 54 45. ஸோ நான் ரொட்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா, 95 59. இந்த 4 செட்டு ரொம்ப மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இருக்கும். இந்த 4 செட்லேருந்து ஒரு 2D வரும், பார்த்து வச்சுக்கோங்க. 67 77 86 29. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 8 செட்டு தான். ரொம்ப நிறைய கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஓகேங்களா, ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3Dயும் பார்த்தீங்கன்னா ஸோ அதேமாரி ரொம்பவே கம்மியாக தான் கொடுக்க போகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. 3D பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 544 வந்து ட்ரை பண்ணுங்கள். 4 வந்து பார்த்துக்கோங்க. 4 கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? 544 உங்களுடைய கணிப்பில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 914 இந்த 914 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் பாக்ஸுக்கு எடுத்துக்காங்க. ஓகேங்களா? பாக்ஸுக்கு எடுத்திங்கன்னா ஒரு வின்னிங் இருக்கும் 519. ஸோ 3 செட்டு கொடுக்குறேன். அதாவது பார்த்திங்கன்னா 3D பாக்ஸுன்றதுனால நான் ஜஸ்ட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். 3 செட்டு. இதில் நீங்கள் பாக்ஸுக்கு மெயினாக போடணும் அப்படின்னா 914 519 பாக்ஸுக்கு எடுத்துக்கோங்க. 544 நீங்கள் டேரெக்டாகவே வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.